அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி செய்யாத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சூடானதும் அதில் ஒரு பல்லாரி சேர்த்துட்டேன். பல்லாரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துட்டு கூடவே நான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமும் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் சிக்கனை வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நான் தயிர் கொஞ்சம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு, மல்லி புதினா அவ்வளோதான். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் வேக வைக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கும் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.